இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டிக்கான முதல் நாள் டிக்கெட்டுகள் காலை 7 மணி முதல் கவுண்டரில் விற்கப்படும் நிலையில் அதனை வாங்க ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ அங்க கூட்டம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்காங்க? அபிநயா, குறிப்பாக நம்ம ஐபிஎல் மேட்ச் மட்டும் இல்லாம டெஸ்ட் மேட்சிலும் கூட தொடர்ச்சியாக ரசிகர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறத நேரடியா பாக்குறோம். கிட்டத்தட்ட சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நீண்ட வரிசையில ரசிகர்கள் காத்திருந்து காலை முதலே இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அந்த மேட்சை பார்க்கறதுக்கான டிக்கெட் வாங்கக்கூடிய ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க முதல் ரசிகர்களா வாங்கியவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கு இன்னைக்கு மேட்ச்? எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? ப்ரோ, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப் டெஸ்ட் அந்த மாதிரி ODI அந்த மாதிரி பாத்துருந்தோம். இப்ப டெஸ்ட் வந்து கோலி, ரோஹித் வந்து டெஸ்ட் மட்டும் தான் ஆடுறாங்க. ஆனா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது இல்லாம ஆஷனா, KL ராகுல் அவங்களாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடுறாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஓகே, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க? இப்ப டிக்கெட் உடனே கிடைச்சதா? இந்த வழக்கமா நம்ம IPL அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நைட் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க, எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, இப்போ வந்து 3:30ல இருந்து நாங்க வந்து வெயிட் பண்ணிருந்தோம். ஆமா, மார்னிங்கே வந்து 3:30க்குலாம் வந்து வெயிட் பண்ணிருந்தோம். 7:30க்கு தான் டிக்கெட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டிக்கெட் நாங்க தான் வாங்கிருந்தோம். ஆக்சுவலா கோலிக்காக தான் வந்திருக்கோம் நாங்க. ஓகே, சொல்லுங்க எப்படி ப்ரோ. நான் திருச்சியில இருந்து வந்துக்கிறேன். ஓகே, இப்ப விராட் கோலி பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது. அதான் வந்து பார்த்தேன். 3 மணிக்கெல்லாம் வந்துட்டு டிக்கெட் வாங்கணும் ரொம்ப ஆசை. டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருக்கு? 400 ரூபாவா ஒரு டிக்கெட்? 200 ரூபாய்க்கு இருக்கு. 400 லோயர்ல இது ஒர்த்து தான் ப்ரோ. பிரைஸ்லாம் செமதான். விராட் கோலி பாக்குறதுக்கு தான் அங்க இருந்து வந்திருக்கோம். ஓகே, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குண்ணே. சூப்பர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட வரிசையில இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான இந்த போட்டிக்கு டிக்கெட் வாங்குவதற்கு ரசிகர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டியதை பார்க்க முடிந்தது. இது சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.